ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால், இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தாலேயானால் 25/8/2025 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் 14/9/2025 அன்றைக்கி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும், முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்றைக்கி. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்றைக்கி வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்றைக்கி பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த
சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன், அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8-9 அன்றைக்கி மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும், முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுறது. மாலையபட்ச ஆரம்பம் 8-9 அன்றைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி அன்றைக்கி மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யார் யாரெல்லாம் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. அதே மாதிரி 14/9/2025 இன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்றைக்கி அஷ்டமி வேறு, மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி முனித்திரியம் ஸ்ரீமடம் இவாளுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அது தவிர பார்த்தலையானால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்கா. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பாள். அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார். ஒரு வருஷமும் ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியில் தான் இருப்பார். சரி, இந்த வருஷம் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா, உங்களுடைய ராசியில் ஏற்கனவே கேத்து இருக்கார். அதனால் கிரகண தோஷம்னு சொல்லக்கூடியது வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வருஷம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சூரிய கிரகணம் வரலை. அது நம்மளுக்கு இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. சந்திர கிரகணம் தெரியும், அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேன், அது உண்டானது நான் போடுறேன். சரி, இப்போ இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம்னு சொல்லும்போது இந்த மாத பலன்கள்னு சொல்கிறதே வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஒரே வாரத்துக்குள்ளே பார்த்தேன்னா சுக்கிரனும் புதனும் அவள் இருக்கக்கூடிய ராசியான சுக்கிரன் வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 12ஆம் இடத்துக்கும், புதன் வந்து உங்களுடைய ராசியிலையும் வர. உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற வீண் வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. அது தவிர வந்து முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரார் இந்த மாதம், அந்த ஒரே வாரத்திலே. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது.
ஒரு உடல்நிலை பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் வந்து குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வழி உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு. அவர் 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது பெரிய விசேஷம். திருமண பாக்கியமும் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் உண்டு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த அரசு அதிகாரிகள், அதுவும் வந்து இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அது தவிர வந்து ஹெச்ஆர்னுடைய இன்சார்ஜ், இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்றதில் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகளில் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் படிப்படியாக தான் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் மூலியமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளநிலை இந்த மாதிரியான படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். டாக்டரேட் பட்டம் வாங்க போகிறவாளுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் அந்த ஆஸ்பத்திரி வரலாமில் போய் இருக்கிறவாளுக்கெல்லாம் அது பின்னடைவு இல்லாமல் நல்லபடியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நலை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. தொழிலில் கூட்டு தொழிலாக இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்றதை டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணுறோம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால், அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், மறைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த காலகட்டத்தில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க. அது வந்து ரொம்பவும் ஏற்றம். ஏன்னா ராகு கேது அவள் 2 பேர்கிட்டயே இருக்க எல்லா கிரகங்களும், உங்களுடைய சூரியன் ராசியின் அதிபதியும் அங்கே அதிலே இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. பிள்ளையார் சதுர்த்தி வருது, பிள்ளையாருக்கு ஒரு 9 தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக, வெற்றிகளின் சின்னமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.